வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக பயனுள்ள ஒரு தகவல். சரிங்களா? நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பிஇ பிடெக் படிக்க போறீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களா இருக்கீங்க, நீங்க எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியா இருக்கீங்க, நீங்க எந்த கம்யூனிட்டியோட இருந்துட்டு போங்க, 6வது இருந்து 12வது வரைக்கும் நீங்க அரசு பள்ளியில படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான செலவை கவர்மெண்டே ஏத்துக்குது. சரிங்களா? எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து கட் ஆஃப் வந்து அதிகமா எடுத்துருக்கணும். ஓகேவா? கட் ஆஃப்னா என்ன அப்படின்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், அதனால இப்பவும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. கட் ஆஃப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 200 மார்க்குக்கு கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு மார்க். ஓகேவா? 200 மார்க்குக்கு உங்களுடைய கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து மேக்ஸ் அப்படின்னா 100 மார்க்குக்கு, ஓகேவா? பிசிக்ஸ் அப்படின்னா அதுவும் 100 மார்க்குக்கு இல்லையா? கெமிஸ்ட்ரினா அதுவும் நீங்க 100 மார்க்குக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம் எழுத போறீங்க. 100 மார்க்குக்கு தான் உங்களுக்கு மார்க் வரப்போகுது. பிசிக்ஸ் 100 மார்க்குக்கு வரப்போகுது, மேக்ஸ் 100 மார்க்குக்கு வரப்போகுது. அப்ப டோட்டலா என்ன ஆகுது? 300 மார்க் வருது இல்லையா? ஆனா கட் ஆஃப் அப்படின்றது 200 மார்க்குக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸ் மார்க்கை 100 மார்க்குக்கு கால்குலேட் பண்ணிருப்பாங்க கட் ஆஃப் மார்க்ன்றது. பிசிக்ஸ் மார்க்கை 50 மார்க்குக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க 100க்கு எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை பாதியா கால்குலேட் பண்ணிருப்பாங்க. இப்ப 100க்கு 50 மார்க் எடுக்கிறீங்கன்னா 25 தான் உங்களுடைய கட் ஆஃப். ஓகேவா? 100க்கு 100 எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க 50க்கு 50 கட் ஆஃப் வாங்கிடுவீங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில 100 கட் ஆஃப் 100 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க கட் ஆஃப் வந்து 50 கால்குலேட் பண்ணிப்பாங்க. அப்ப 100ல பாதி என்னது? 50. சோ அப்போ இதுல வந்து பிசிக்ஸ்ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க் 50 மார்க்குக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. கெமிஸ்ட்ரியில நீங்க எடுக்கக்கூடிய மார்க் 50 மார்க்குக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது எடுக்கக்கூடிய மார்க்கை பாதியாக்கிப்பாங்க. மேக்ஸ் நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கை ஃபுல்லா வந்து கொடுத்து உங்களுக்கு இந்த 3 மார்க்கையும் வந்து ஆட் பண்ணி கொடுக்கறதா கட் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல நீங்க 100க்கு 100 வச்சுக்கோங்களேன். மேக்ஸ்ல இதுல ஒரு 100, இதுல ஒரு 25, 125, இதுல ஒரு 50, எவ்வளவு? 175. அப்போ உங்களுடைய கட் ஆஃப் என்ன வருது? 200க்கு 175 வருது. இதுதான் வந்து கட் ஆஃப். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுடைய கட் ஆஃப். இந்த மாதிரி நீங்க 200க்கு 170க்கு மேல கட் ஆஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பைசா கூட செலவு பண்ண தேவையில்ல. சரிங்களா? லாஸ்ட் இயர் வந்து 160, 150 கட் ஆஃப் எடுத்த மாணவர்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். 50% மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்க்கு போறதுக்கு ஆசைப்படுவாங்க. மீதி 50% மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜ்ல, அட்டானமஸ் காலேஜ்ல போறதுக்கு ஆசைப்படுவாங்க. கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கும், நாங்க படிச்சோடனே வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட்ல தான். சரிங்களா? கட் ஆஃப் வந்து 200க்கு 195க்கு மேல எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க டாப் லெவல் காலேஜ்க்கு போலாம். சென்னை MIT, PSG, கோயம்புத்தூர் PSG, இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் நிறைய பேர் போயிருக்காங்க. அதை தாண்டி நீங்க 200க்கு 150, 160 இந்த மாதிரி கட் ஆஃப் எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன், அதாவது அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலவசமா 4 வருஷமா இன்ஜினியரிங் படிக்க கவர்மெண்டே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ நீங்க அரசு பள்ளி மாணவர்களா இருந்தீங்கன்னா 200க்கு ஒரு 160, 170 இது போல நல்ல கட் ஆஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இலவசமா படிக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரிங்களா? நீங்க ஹாஸ்டல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், எல்லா செலவையுமே உங்களுக்கு கவர்மெண்டே ஏத்துக்கிறாங்க. ஓகேவா? இப்ப என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, டியூஷன் ஃபீஸ் அப்படின்னா ஈவினிங் டைம்ல டியூஷன் எடுப்பாங்க போல இருக்கு, அதுதான் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது அது கிடையாது. உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் தான் டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து டியூஷன் ஃபீஸ். சோ உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்டே ஏத்துக்கும். சரிங்களா? அதனால வந்து இது நல்லா படிச்சு கவர்மெண்ட் கோட்டால போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. யாரோ சொல்றாங்க அப்படின்றதுக்காக மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் நாளடைவுல பணம் கட்ட முடியாம அவங்க காலில் விழுது, இவங்க காலில் விழுது, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. சரிங்களா? நம்ம எப்பவுமே சொந்த காலில் நிற்போம், யார் காலையும் விழ தேவையில்லை. அப்போ நல்லா மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கான்பிடண்டா உங்களுடைய சொந்த காலில் நின்று அழகா வெளியே வந்து நீங்க ஒரு வேலை வாய்ப்புக்கு போகலாம். சரிங்களா? இது தாண்டி நீங்க பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, ஒரு 200க்கு 180, 190 இந்த மாதிரி கட் ஆஃப் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்குமே அட்டானமஸ் காலேஜஸ்ல உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து உங்களுக்கு 4 வருஷமும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? உங்களை மாதிரி மாணவர்களுக்கும். அப்போ நீங்களுமே நல்ல பிரைவேட் காலேஜ்ல படிச்சாலுமே நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 180, 190 எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குமே பெஸ்ட் அட்டானமஸ் காலேஜ்ல ஃப்ரீயா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்போ இது எல்லாத்துக்கும் பேசிக் என்னது? இப்போ நீங்க பப்ளிக் எக்ஸாம் எடுக்கக்கூடிய அந்த பிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்டோட மார்க் தான் இல்லையா? அப்போ இதை நீங்க நல்லா படிக்கணும் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். நீங்க நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகி ஒரு நல்ல ஒரு கம்பெனியில லட்சக்கணக்கில் சேலரி வாங்குவீங்க. சரிங்களா? அப்போ இந்த 3 சப்ஜெக்ட் நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க ஃபியூச்சர்ல பெரிய அளவுல வந்து ஒரு இன்ஜினியரா உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீயா நாங்க படிக்கணும் மிஸ் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு கைட் பண்றேன். சரிங்களா? பிரைவேட் ஸ்கூல், நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, நீங்களும் ஃப்ரீயா படிக்கணும், நல்ல மார்க் எடுத்திருக்க மிஸ்
அப்படின்னா உங்களுக்கு நான் கைட் பண்றேன். நீங்க கவர்மெண்ட் காலேஜ் போகணும்னா நான் உங்களுக்கு கைட் பண்றேன். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோவை நீங்க கேட்டதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட வீணாக்க மாட்டீங்க. கண்டிப்பா நல்லா படிப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன். சோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லா மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஏழை மாணவர்களுக்கு மிகவும் உதவிகரமா இருக்கும். சரிங்களா? ஓகே, பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.